என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். முதல் நிகழ்ச்சியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் மக்கள் எல்லோரும் இதை பார்த்து பழகி பயனடைந்து கடிதம் எழுதுகிறார்கள், நேரடியாக வந்து செய்து காட்டுகிறார்கள். எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதாக சொல்கிறார்கள். அந்த நிலையை இன்றைக்கு பாருங்கள். நமது அரங்கிற்கு மோனிஷா 9 வயது 4வது வகுப்பு படிக்கிறார்கள். பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நங்கநல்லூரில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது கோமுக ஆசனத்தை செய்கிறார்கள். குழந்தைகளுக்கு முக்கியமான ஆசனம். என் அருமை சீடர் மோனிகா அவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இந்த கோமுக ஆசனத்தை போடுங்கள். முதலில் வலது காலை மேல் இருக்க வேண்டும், இடது கால் பின்னால் இருக்க வேண்டும். கோமுக ஆசனம், பசு ஆசனம்னு பேர். கோமுகம்னா பசு, சாந்தமான பிராணி. அது உன்னுடைய முகம் எப்படி இருக்கிறதோ கோமுகம், அதே மாதிரி செய்கிறார்கள். கோபதாபங்களை குறைக்கக்கூடிய ஆசனம். அதுக்கு தான் சாந்தமான பிராணி இருக்கின்ற காரணத்தினால் பேரை அப்படி வைத்திருக்கிறார்கள் நமது முனிவர்கள். அதிகமாக சக குழந்தைகளோட சண்டை போடாது, வீட்டில் யார்ட்டையும் கோபதாபம் சண்டைகளெல்லாம் போடாது. சில பிள்ளைகளெல்லாம் ரொம்ப அடிக்கடி சண்டை போடும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம், ஏன் பெரியவர்கள் கூட அடிக்கடி கோபம் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் அந்த மாதிரியானவர்கள்லாம் அந்த கோப ஆசனத்தை போடணும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை மாற்றி போடு, கையை மாற்றி போடு. இது பண்ணிட்டேன், கையை மாற்று. இப்படி கையை பிடிச்சிடணும். ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் இருக்க வேண்டும். எத்தனை நெளிவு சுழிவுகள் வருகிறது பார்த்தீர்களா? உடல் நன்றாக வளையும் தன்மை வந்து விட்டாலே கோபம், டென்ஷன், ப்ரெஷர் என்று சொல்வார்கள் பார்த்தீங்களா? உடல் விரைப்புத்தன்மை அடைகின்ற காரணத்தினால்தான் கோபதாபங்கள் வருகிறது. இந்த ஆசனத்தில் பல்வேறு பகுதிகள் வளைக்கப்படுகின்ற காரணத்தினால், திருக்கப்படுகின்ற காரணத்தினால் உடல் இலக்கம் கிடைத்து விடுகிறது. டென்ஷன் இல்லாத, உடல் இறுக்கம் இல்லாத காரணத்தினால் டென்ஷன் வருவதில்லை, கோபம் வருவதில்லை. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்ப, லெஃப்ட் சைடு இங்கே திரும்ப, ஓடிப்போம். நல்ல லாக் ஆகணும், நல்ல லாக் ஆகணும். ஒரு 20 எண்ணிக்கை சாதாரண மூச்சு. வயிறு இறுகப்படுகிறது, பந்துக்கிண்ண முட்டு திருகப்படுகிறது, கால் பந்துக்கிண்ண முட்டு திருகப்படுகிறது. முட்டுக்கள் இரண்டும் ஒன்றாக வைக்கப்படுகின்ற காரணத்தினால் கோமுகம் போன்று இருப்பதனால், பசு போன்று இருப்பதனால் பசுமுக ஆசனம் என்று வைத்திருக்கிறார்கள். கோபத்தை தணிக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைத்து நீண்ட மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். என் அருமை பெரியவர்களே, கோபத்தை குறைப்பதற்கு எங்கே போய் மருந்து வாங்குவது? மெடிக்கல் ஸ்டோரில் மருந்து கிடைக்காது, ஆஸ்பத்திரியும் மருந்து கிடையாது, ஊசி கிடையாது. கோபத்துக்கு பிள்ளைகள் கோபம் அதிகமாக இருந்தால் பிள்ளைகளை போட்டு அடிக்கிறது, கம்பை வச்சு அடிக்கிறது, தலையில் குட்டுறது, முதுகில் அடிக்கிறது, இதுதான் மருந்து. அது திரும்ப திரும்ப அது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஆசனங்கள் பண்ணால் உடல் குலைவாகி அவர்கள் சாந்த சுரூபியாக மாறிவிடுவார்கள் என்பதுதான் உண்மை. நமது முனிவர்கள் தான் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் வைத்திருக்கிறார்கள் பாருங்களேன். முனிவர்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. திருமந்திரத்தில் ஆண் குழந்தை பெறுவது எப்படி, பெண் குழந்தை பெறுவது எப்படி, அதற்கான ஆசனங்கள் என்ன, அதற்கான மூச்சு பயிற்சிகள் என்னென்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள்.
ஏன் குழந்தைகள் ஊமையாக பிறக்கிறது, செவிடாக பிறக்கிறது, அங்கஹீனமாக பிறக்கிறது, சைக்காட்ரிக்காக பிறக்கிறது, இதனுடைய காரணங்கள் என்ன, அதை தவிர்ப்பது எப்படி என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பின்பற்றாமல் நம்ம ஊமை பள்ளிக்கூடமும் செவிட்டு பள்ளிக்கூடங்களையும் இன்னும் நிறைய திறந்துக்கிட்டே இருக்கும், குருட்டு பள்ளிக்கூடங்களையும் திறந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. இது போன்ற ஆசனங்களை பழகினால் அந்த மாதிரியான குழந்தைகளெல்லாம் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே சிறு வயது முதற்கொண்டு யோகாசனங்களை பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.